கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரெவலேஷன் 22nd chapter verse 3. இனி ஒரு சாபமும் இராது. இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, இனி உங்க வாழ்க்கையில சாபமே இராது. இந்த சாபம் முதலாவது எப்ப வந்துச்சு நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமத்துல இந்த உலகத்தை படைக்கும் பொழுது மனிதன் பாவம் செய்யும் பொழுது சாபம் வந்தது. அடுத்து இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், இனி ஒரு சாபமும் இராது. இது எங்க வருது? வெளிப்படுத்துதல் கடைசி அதிகாரத்துல வருகிறது. ஆதியாகமத்துல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மனிதன் பாவத்துல விழுறான். ஆனா கடைசியில வெளிப்படுத்தல அப்பா சொல்றாங்க, இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்றாங்க. ஒரு வாக்கு தத்தத்தை அப்பா தராங்க. இந்த காலை நேரத்துல உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தொழிலில எல்லாவற்றிலும் இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லி அப்பா சொல்ல. இது வெறும் நம்பிக்கைக்குரிய ஒரு விசுவாசத்துக்குரிய ஒரு வார்த்தை அல்ல. இன்று அப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 3rd chapter verse 17, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ முதலாவது ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த உலகத்திற்கு சாபம் வந்தது. இங்க ஏன் சாபம் வந்துச்சு? அப்பாவுடைய வார்த்தையை அவங்க என்ன பண்ணல? நம்பல. அப்பா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்பணும், விசுவாசிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், பூமியிலேயே இருக்கிறதுலே பெரிய பாவம்னா அநேகர் சொல்லுவாங்க, குடிக்கிறது, கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, விபச்சார வேசித்தனம், இப்படி அநேக காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுகிற வார்த்தை, உலகத்திலே பெரிய பாவம் எதுன்னா அப்பாவுடைய வார்த்தையை நம்பாததுதான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். இங்க அப்பாவோட வார்த்தை அதை புசிக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? புசிக்கிறாங்க. அப்ப அப்பாவோட வார்த்தையை அவங்க என்ன பண்ணல? நம்பல, விசுவாசிக்கல. தானாக என்ன வந்துச்சு? பாவம் வந்துச்சு. இன்னைக்கு அநேகர் என்னால பாவத்தை விட முடியலன்னு சொல்றாங்க. பாவத்தை விட முடியலன்னா அப்பாவோட வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கும் பொழுது பாவம் உங்களுக்கு கிட்டவே நெருங்காது. எந்த சாபமும் உங்களுக்கு கிட்டவே நெருங்காது. இங்க ஆதாம் ஏவாள் பாவத்துல விழுறாங்க. விழுந்ததுனால பூமி சபிக்கப்பட்டது. இந்த உலகத்திற்கே என்ன வந்துச்சு? சாபம் வந்தது. அந்த சாபத்தின் விளைவாக அநேகரோட வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கு, தோல்விகள் இருக்கு, பயம் இருக்கு. அடுத்து மரணமே வந்துச்சு. அதுக்கு முன்பாக மரணமே இல்லை, மரணம் வந்தது. இதன் விளைவாக அந்த மனிதன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த சாபத்திலிருந்து வெளியே வரவே முடியல. ஏதாவது ஒரு காரியங்கள் மனிதனை அமுக்கி கொண்டேதான் இருக்கிறது. இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம் சிலர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி, அவங்க கிட்ட போய் விசாரிச்சாதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. வெளியில சிரிப்பாங்க, உள்ள 1008 கவலைகள், வேதனை கூட இருப்பாங்க. எனக்கு இந்த சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வராதா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த காலை நேரத்துல அப்பா உங்க எல்லாருக்கும் சொல்லுகிற நல்ல செய்தி, உங்களுக்கு எல்லா சாபத்திலிருந்து நான் இன்று விடுதலை தரப்போகிறேன். அப்பா எப்படி விடுதலை தராங்க? கலாத்தியர் 3:13, Galatians 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்துக்கு சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்லுகிற நல்ல வார்த்தை, உங்களுக்காக அப்பா கல்வாரி சிலுவையில எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்துட்டாங்க. எல்லா சாபத்தையும் சுமந்துட்டாங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் இப்படியே இந்த ஆதாம் மூலமா வந்த சாபத்தோட இருக்கணும்னு விரும்பல. அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரனாகிய ஏசப்பாவே இந்த பூமிக்கு அனுப்புனாங்க. இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுதே அப்பா சாகணும்னு சொல்லிதான் அனுப்புனாங்க. நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காக, நம்ம சாபத்துக்காக சாகணும்னு சொல்லிதான் இந்த பூமிக்கு ஏசப்பாவை அனுப்புனாங்க. கல்வாரி சிலுவையில அப்பா எல்லா சாபத்தையும் சுமந்துட்டாங்க. நம்முடைய சாபம் எல்லாம் அப்பா மேல வந்தது. நம்முடைய பாவம் எல்லாம் அப்பாவுடைய உடம்பு மேல வந்துச்சு. நம்முடைய தோல்விகள் எல்லாம் அப்பாவுடைய மரணத்தின் மேல
வந்துச்சு. அதனாலதான் அப்பாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லா சாபங்களும் சட்டப்படி நீக்கப்பட்டது. இன்று உலகத்துல நம்ம இந்திய தேசத்துல ஈபிகோ சட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டத்தின்படி தான் எல்லாம் செய்வோம்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம பரலோக சட்டம் சொல்லுகிறது, அப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தது நிமித்தம் நம்முடைய சாபம் எல்லாம் நீக்கப்பட்டது. அப்பாவுடைய சட்டத்தின்படி எல்லா சாபமும் நீக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற இப்ப நமக்கு என்ன இல்ல? சாபம் இல்ல. இது எதிர்கால வாக்குறுதி மட்டும் அப்பா நமக்கு தரல. இது நிகழ்கால நடக்கிற உண்மை. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். ரோமன் 8th chapter verse 1. கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து, நாம் யாருக்குள்ள இருக்கணும்? ஏசப்பாக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. முதல்ல நம்ம மாம்சத்தின்படி நடந்தோம். இனி எப்படி நடக்கக்கூடாது? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அடுத்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்பா சொல்லியிருக்காங்க. அப்பா கூப்பிடும் பொழுது பரிசுத்த ஆவியான நிரப்புங்கன்னு சொன்னா இமிடியேட்டாக பரிசுத்த ஆவியான நம்ம நடத்துவாங்க. அவர் தான் நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்க எவ்வளவு பெரிய அருமையான காரியம் பாருங்க. ஆதியாமத்துல ஆதாம் பாவம் செய்தனால சாபம் வந்தது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மரிக்கணும்னு தான் அனுப்புனாங்க. நம்முடைய சாபம் போகணும் அப்படின்றதுக்காக. நம்ம சாபம் எல்லாவற்றையும் அப்பா கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இனி நம்ம பாவம் செய்யாதபடி பாதுகாக்கிறாங்க. மூன்றும் ஒன்றுதான். பிதாவாகிய தேவன், குமாரனா இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், மூன்றும் ஒரே தேவன் தான். பாருங்க, நம்ம பரலோகம் போனோம், அப்பா கூட இருக்கணுன்றதுக்காக திரியேக தேவனும் இங்க ரியாக்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா, ஆக்கின தீர்ப்பு இனி இல்லை. இனி நாம எப்படி இருக்க போறோம் அப்படின்னா, அவருடைய மகனாக மகளாகிய மாறின நமக்கு இனி என்ன இல்லை? சாபம் இல்லை, குற்ற உணர்ச்சி இல்லை, பயம் இல்லை, எல்லாவற்றையும் அப்பா எடுத்துட்டாங்க. என்னாகும் 6:24 பாத்தீங்கன்னா, நம்பர்ஸ் 6:24 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றிலும் உங்களை நான் ஆசீர்வதித்து இனி காத்து கொள்ளுவேன். இனி எந்த சாபமோ பாவமோ எதுவும் நெருங்காதபடி நான் உங்களை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, ரெவலேஷன் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எந்தெந்த காரியத்துல நீங்க கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களோ, கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துல சமாதானம் இல்லைன்ற பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல வியாதி, அந்த பலவீனத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், சரீரத்துல உதிரப்போக்கள் இருக்கு, எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலே இல்லை, அதனால என்னுடைய பிளட் கவுண்ட் எல்லாம் கம்மி ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இன்று நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸ்கின் அலர்ஜியாக இருக்கலாம். இப்படி அநேக பிரச்சனையோடு கூட பாக்குறீங்க. இன்றைக்கு அப்பா சொல்ற, உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் நான் துடைப்பேன். உங்க பிசினஸ்ல வியாபாரம் நல்லாவே இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்க. என்ன செய்தாலும் ஒரு செழிப்பு வர மாட்டேங்குது, கடன் அதிகமாகுது, பிசினஸ் நிமித்தம் கடன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க எல்லாருடைய கண்ணீரையும் தான் துடைப்பேன் என்று சொல்லுகிறார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லாம் ஒளிந்து போயின. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன் எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும், சாபங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டாங்க. இன்னும் நீங்க சாபத்துல பயந்து வாழணும்னு அவசியமே இல்லை. அப்பா எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில முடிச்சிட்டாங்க. ஏன்? அவருடைய பிள்ளைகளான நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த பூமியில நல்லா இருக்கணும். ஒரு டூர் மாதிரி தான் இந்த பூமிக்கு அமைச்சிருக்காங்க. போய் நான் படைத்த இந்த பூமியை நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பிரச்சனையோட, போராட்டத்தோட, அழுகையோடு இருக்கணும்னு அப்பாவுடைய சித்தம் அல்ல. கடைசியாக யோவான் 10:10 பார்க்கலாம். ஜான் 10:10 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தேன். அப்பா எதுக்கு வந்தாங்களா? உங்களுக்கு ஜீவன் வரவும், நீங்க பரிபூரணமாய் சந்தோஷமா இருக்கணும் தான் அப்பா வந்திருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க அப்பா கிட்ட ஒரு குடிசை வீடு கேட்கலாம், ஆனா அப்பா உங்களுக்கு அரண்மனையை கொடுக்க விரும்புறாங்க. நீங்க ஏதோ குடும்பமா போறதுக்கு ஒரு சின்ன வாகனம் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அப்பா உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட் காரை கொடுக்க
விரும்புறாங்க. நீங்க குடும்பத்துல கொஞ்சம் கூட சமாதானம் இல்ல. ஒரு சின்ன சமாதானம் கிடைச்சா போதும். அப்பா உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் குடுக்க விரும்புகிறார். நீங்க எதெல்லாம் இது கொஞ்சம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க. ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்க. அப்பா உங்களுக்கு பெஸ்ட்ட பரிபூரணத்தை குடுக்க விரும்புகிறார். அததான் இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட சொல்றாங்க. கடைசியா இப்பொழுதும் அப்பாவ பார்த்து சொல்லுங்க. இனி என் மேலயும், என் குடும்பத்து மேலயும் சாபம் இராது. அப்பா உங்களுக்காக தான் கல்வாரி சிலுவையில மரிச்சாங்க. உங்களுக்காக தான் 3வது நாள் உயிரோடு எழுந்தாங்க. இப்பொழுதும் உங்க கூட தான் இருக்காங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நான் என் பிள்ளைகளுக்காய் மரித்தேன். 3வது நாள் உயிரோடு எழுந்தேன். அவருடைய எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில சுமந்து விட்டேன். என் பிள்ளைகள் சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. இப்பொழுதும் ராஜாதிராஜன் நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்றீங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளுடைய சாபங்கள் இந்த நொடியே முறிந்து போகிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இன்று எதேச்சையா நீங்க யாரும் பார்க்கல. உங்க எல்லாருடைய சாபங்கள் இன்று முறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏன் தான் எனக்கு தொடர்ந்து நடக்குதுன்னு புரியாம திகைத்து கொண்டிருந்தீங்க. இன்று அதற்கு ஒரு விடிவு காலம் அப்பா தராங்க. எல்லா இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் இந்த நொடியே மறைந்து போகிறது. இந்த வியாதி ஏன் தான் வருது? டாக்டர்கிட்ட செக் பண்ணா ஒன்றும் தெரியலையே. எல்லாம் நார்மல் தான் சொல்றாங்க. ஆனா என் சரீரத்துல இந்த பலவீனம். இன்று அந்த சாபம் உங்களை விட்டு போகிறது. பரம்பரையாக தொடர்ந்து வந்த சாபம் இன்று விடுதலையை கொடுத்து கொண்டிருக்காங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபார் த மைட்டி பவர் லார்ட். தேவனுடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் இறங்குகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒவ்வொரு பிசினஸுக்குள்ளும் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதிகள். இன்று உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்க குடும்பத்திற்கு விடுதலை தர எல்லா சாப கட்டுகளும் விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக இப்பொழுதே நீர் விடுதலை தருகிறதுக்காக எல்லா சரீர பலவீனங்கள் குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்து கொண்டு பொல்லாத ஆவிகள் சாபங்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடுகிறதுக்காய் இப்பொழுதே நீர் விடுதலையை கொடுத்ததுக்காய் நன்றி அப்பா. இப்பொழுது யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருந்தாங்களோ இந்த சாபம் போன அடுத்த நொடி பரிபூர்ண சுகத்தை இப்பொழுதே நீங்க கொடுத்துட்டீங்கம்மா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல சாபத்தின் மூலமாக வந்த எல்லா பலவீனமும் இமீடியட்டாக இப்பொழுதே மறைக. அது மூட்டு வலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், உதிரப்போக்கா இருக்கலாம், பிரெயின் டியூமராக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம், லிவர் ப்ராப்ளமா இருக்கலாம். எல்லாம் இந்த நொடியே மறைந்து போகிறது. சாபத்து நிமித்தம் அந்த பலவீனங்கள் இப்பொழுதே இந்த நொடியே மறைந்து போகிறது. குடும்பத்துல சமாதான குறைச்சல் எல்லாம் இப்பொழுதே இந்த நொடியே மறைந்து போகிறது. அப்பா விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. உங்க பிசினஸ் இந்த சாபம் மறைந்து இந்த நொடி முதல் உங்க பிசினஸ் பிளரிஷ் ஆக போகிறது. அப்பா அற்புதத்தை செய்யறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஃபார் த மைட்டி டெலிவரன்ஸ்லாம். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.